கருத்துக்கள் உங்கள் சிந்தனைக்கு மருந்தாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் மனதார நம்புகின்றோம். சரி நேயர்களே, அவ்வப்பொழுது இளைஞர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு நிறைய விஷயங்கள் இந்நாட்டில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் அடுத்த நமது இளைஞரங்கத்தை நாம் கண்டுகளிப்போம், பாருங்கள். ஜோஹூர் பாருவில் உள்ள செலேசா தங்கும் விடுதியில் ஜோஹூர் மலபார் முஸ்லிம்களின் பிரதான மாநாடு அண்மையில் நடைபெற்றது. JMMNJ எனப்படும் ஜோஹூர் மாநில மலபார் முஸ்லிம் சமூக அமைப்பின் உறுப்பினர்கள் அனைவரும் காலையிலேயே திரளாக வந்து இம்மாநாட்டில் பங்கேற்க பதிவு செய்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சி காலையில் துஆ ஓதுதலுடன் தொடங்கியது. ஜோஹூர் மாநில முஃப்தியான மார்க்க அறிஞர் ஷேக் ஹஜி நூ பின் கடுத் துஆ ஓதினார். இவர் ஜோஹூர் மாநில மலபார் முஸ்லிம் சங்கத்தின் ஆலோசகர் ஆவார். துஆ ஓதப்பட்ட பின்பு இந்நிகழ்ச்சி தலைவர் இன்கே ஹுசேன் பின் ஹாஜி இப்ராஹிம் இதில் உரையாற்றினார். இவர் ஜோஹூர் மாநில மலபார் முஸ்லிம் அமைப்பின் துணை தலைவராவார். அடுத்து ஜோஹூர் மலபார் முஸ்லிம் அமைப்பின் தலைவர் துவான் ஹாஜி மைதீன் பின் ஹுசேன் உரை நிகழ்த்தினார். ஜோஹூரில் மலபார் முஸ்லிம்கள் 1964 ஆண்டிலிருந்து வசித்து வருகின்றார்கள் என துவான் ஹாஜி மைதீன் ஹுசேன் குறிப்பிட்டார். ஆகவே இந்த மலபார் முஸ்லிம் சங்கம் ஆண்டுக்கு ஆண்டு தனது உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரித்து மும்முரமாக செயல்பட்டு வருகின்றது என்றார் அவர். பொதுவாக இந்நாட்டிலும் குறிப்பாக ஜோஹூரிலும் மலபார் முஸ்லிம் சமுதாய மேம்பாட்டுக்கும் முன்னேற்றத்துக்கும் பங்காற்ற இது முக்கியமாகும் என அவர் கூறினார். மலபார் முஸ்லிம்கள் இந்தியாவின் தென்மேற்கு பகுதியில் உள்ள கேரளா எனும் மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டுள்ளனர். மலபார் முஸ்லிம்கள் மலேசியாவுக்கு வருகை செய்த வரலாறு வணிக உறவு அடிப்படையில் தொடங்கியதாகும். மலாக்கா மலாய் ஆட்சியாளர் காலத்தில் தொடங்கி மலாயாவின் ரப்பர் தொழில்துறை துரிதமடைந்த காலம் வரை மலபார் முஸ்லிம்களின் வருகை அமைந்துள்ளது. மலபார் வார்த்தைகள் சில. உதாரணத்துக்கு புராஹு எனும் மலாய் சொல் பரவு எனும் மலபார் சொல்லிலிருந்தும், கப்பால் எனும் மலாய் சொல் கப்பல் எனும் மலபார் சொல்லிலிருந்தும் உருவானது என கூறப்படுகின்றது. மலபார் சமுதாயத்தின் ஆண்கள் பாரம்பரிய ஆடையாக லுங்கி, சட்டை, தலையில் முற்றிலும் வெண்மையான தலைப்பாகை ஆகியவற்றை அணிகின்றனர். மலபார் முஸ்லிம்களின் சிறப்பு உணவாக அமைவது பத்ரியாகும். இந்த உணவு அரபு நாட்டில் ஃபதீர் என அழைக்கப்படுகின்ற உணவாகும் என கூறப்படுகின்றது. இம்மாநாட்டில் ஜோஹூர் மலபார் முஸ்லிம் பிள்ளைகளின் கலை பண்பாட்டு அங்கமும் நடைபெற்றது. இதில் மலபார் சமுதாயத்தின் நடனக்கலையின் சிறப்பு படைக்கப்பட்டது. இச்சிறார்கள் ஜபீன் எனப்படும் மலாய் பாரம்பரிய நடனத்தை படைத்ததும் வருகையாளர்கள் அனைவரையும் கவரும் வகையில் அமைந்தது. ஜோஹூர் மலபார் முஸ்லிம் சமூக மன்றத்தின் இம்மாநாட்டை ஜோஹூர் மாநில மந்திரி புசார் டத்து ஹாஜி அப்துல் கனி ஓஸ்மான் தொடக்கி வைத்து உரையாற்றினார். ஜோஹூர் மலபார் முஸ்லிம் சமூகம் பல்வேறு நடவடிக்கைகளுடன் துடிப்புடன் செயல்பட்டு தற்போது 7000க்கும் அதிகமான உறுப்பினர்களை பெற்றிருப்பது பெருமை அளிக்கின்றது என்றார் அவர். இந்த மன்றம் தனது அதிகமான உறுப்பினர்களின் வழி ஜோஹூர் மாநில அரசாங்கம் மேற்கொள்கின்ற சமுதாய மேம்பாட்டு திட்டத்திலும் மாநில இஸ்லாமிய நிர்வாக பணிகளிலும் பங்காற்ற முடியும் என்றார் அவர். ஜோஹூர் மலபார் முஸ்லிம் சமூக மன்றம் தற்போது சினாயில் உள்ள பிலிம்பிங் சாலையில் விஸ்மா ஜமாஆ எனப்படும் 4 மாடி கட்டிடத்தை பெற்றுள்ளது. இந்த சொந்த கட்டிடத்தை இம்மன்றம் பெற்றிருப்பதன் வழி இம்மன்றம் மேலும் சிறப்பாக செயலாற்ற முடியும். இம்மன்றத்தின் முக்கிய பணிகளில் ஒன்று முஸ்லிம்களின் மேம்பாட்டிற்கும் இஸ்லாமிய விவகார மேம்பாட்டுக்கும் பங்காற்றுவதாகும்.
இம்முறை நடைபெற்ற மாநாட்டில் சில ஆய்வு கட்டுரைகளும் படைக்கப்பட்டன. மலேசிய இஸ்லாமிய சமூக நல அமைப்பின் மார்க்க அமைப்பு பிரிவு தலைவர் துவான் சயீத் முசால் கசீம் அல் புகாரி இஸ்லாமிய மார்க்கம் எனும் தலைப்பில் ஆய்வு கட்டுரையை படைத்தார். மலேசிய மலபார் முஸ்லிம் சமுதாயத்தின் சமூக பொருளியல் எனும் தலைப்பில் ஆய்வு கட்டுரையை ஹாஜி குன்ஹிமோன் படைத்தார். சமூக பிரச்சினைக்கு தீர்வு காண பொருளியல் பிரச்சினைகளுக்கு தீர்வு ஏற்பட வேண்டும் என அவர் தமது ஆய்வு கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். இந்த மாநாட்டில் சுகாதாரம் எனும் தலைப்பிலான ஆய்வு கட்டுரையை டாக்டர் ஹிஷாம் பின் குன்ஹிமோன் படைத்தார். இவர் ஸ்லாயாங் மருத்துவமனையின் எலும்பு அறுவை சிகிச்சை பிரிவின் மருத்துவ நிபுணராவார். இக்காலத்தில் பல நோய்கள் சமுதாய வாழ்க்கை முறை சீரற்று இருப்பதால் ஏற்படுகின்றன என்றார் அவர். இம்மாநாட்டில் அரசாங்க அமைப்புகளின் கண்காட்சிகளும் நடைபெற்றன. இம்மாநாட்டில் கலந்து கொண்ட ஜோகூர் மலபார் முஸ்லிம் சமூக மன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் பல்வேறு தகவல்களை வழங்குகின்ற வகையில் இக்கண்காட்சிகள் அமைந்தன. இக்கண்காட்சிகளை நடத்திய அரசாங்க அமைப்புகளில் அரச மலேசிய போலீஸ் படை, மலேசிய சிறைச்சாலைத்துறை, தீயணைப்பு மீட்புத்துறை ஆகியவையும் அடங்கும். இம்மாநாட்டை ஒட்டி இரத்த தான நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டவர்கள் இம்மாநாட்டை ஒட்டி நடைபெற்ற எல்லா நடவடிக்கைகளிலும் கலந்து கொள்ள வாய்ப்பை நழுவ விடவில்லை. ஜோகூர் மலபார் முஸ்லிம் சமூக மன்றத்தின் இம்மாநாட்டில் ஆய்வுக் கட்டுரைகள் படைக்கப்பட்ட பின்னர் மாலையில் இம்மாநாட்டின் முடிவு விழா நடைபெற்றது. இந்தியாவின் கேரள லீக் தலைவர் சையது முகமது அலி ஷிஹாப் தங்கல் இந்த முடிவு விழாவை நடத்தி வைத்தார். ஜோகூர் மாநிலம் முழுவதன் மதரசாக்களின் தலைவர்களுக்கு நினைவு பரிசுகளை அவர் வழங்கினார். வருகையாளர்களுக்கு அதிர்ஷ்ட குழுக்களுடன் நிகழ்ச்சி முடிவுற்றது. ஜோகூர் மலபார் முஸ்லிம் சமூக மன்றத்தின் இம்மாநாடு முஸ்லிம் சமுதாய விழிப்புணர்வு மற்றும் மேம்பாட்டுக்கு பயனான ஒரு ஏற்பாடாக அமைந்தது. மேலும் சமுதாயத்தில் நிர்வாகத்திறன், தோற்றமளிப்பு, அர்ப்பணிப்பு, கட்டொழுங்கு ஆகியவற்றை வளர்க்கும் வகையிலும் இது அமைந்தது. கடந்த அரை மணி நேரமாக எங்களோடு இணைந்து இவ்வாறு குதுவா நிகழ்ச்சி